வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த ஒரு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா HTML இன்ஜெக்ஷன் ரிஃப்ளெக்டட். ஸோ எப்படி ஒரு ரிஃப்ளெக்டட் HTML இன்ஜெக்ஷனை டெஸ்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரௌசரில் நான் ஆக்சுவலாக BWAP யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு BWAP எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியும் அண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி அந்த லெக்சரர் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்னோட சைடில் நான் அந்த BWAP ஆன் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த HTML இன்ஜெக்ஷனில் ரெண்டு டைப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா கெட்டில் ஒன்று இருக்குது அண்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஓகே, நம்ம இந்த லெக்சரில் இந்த கெட் அண்ட் போஸ்ட் ரெண்டுத்தையுமே நம்ம பார்க்கலாம். எப்படி ஏன்னா கெட் அண்ட் போஸ்ட் லிட்டில் பிட் வேரி ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த ரெண்டுத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி கெட் மெத்தட் மூலிமா எப்படி ஒரு HTML இன்ஜெக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்சுவலாக என்னோட கெட்டை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஹேக் அப்படின்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு ஆக்சுவலாக இந்த மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்ட்ஸ் வரும். ஓகே, ஸோ இங்கே ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா லைக் என்டர் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் சும்மா ஃபர்ஸ்ட் நேம் லவ் மேன் அண்ட் லாஸ்ட் நேம் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே எனக்கு ஆக்சுவலாக என்ன பண்ணுதுன்னா பேக் எண்டில் அந்த இன்புட்டை அப்படியே வாங்கி பிரிண்ட் பண்ணுது கீழே. ஓகே, விச் மீன்ஸ் நான் என்னெல்லாம் இன்புட் ஃபீல்டில் கொடுக்குறேனோ அது எல்லாமே எனக்கு ஆக்சுவலாக அப்படியே அந்த வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ணுவேன்னா நான் ஜஸ்ட் ஒரு HTML டேகை நான் சும்மா இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறேன். லைக் ஒரு H1 டேக், லைக் ஹெட்டிங் டேக் நான் இன்ஜெக்ட் பண்ணி பார்க்குறேன். ஸோ இந்த இடத்துல லவ் மேன் அண்ட் அந்த HTML டேகை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். H1 க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ ஜஸ்ட் லாஸ்ட் நேமில் நான் லைக் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். ஓகே, இப்போ நான் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே பாருங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்குன்னா நான் கொடுத்துருக்க HTML டேக் அது இன்புட்டில் எடுத்துக்கிட்டு எனக்கு அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணியிருக்கு. விச் மீன்ஸ் எனக்கு ஒரு ஹெட்டிங் டேக்காக கொடுத்துருச்சு. ஓகே, இப்போ நார்மலாக இது எல்லாமே ஹெட்டிங் டேக் தான். ஓகே, அவங்க ஆப்வியஸாக இது பேக் எண்டில் கோடு எப்படி எழுதியிருப்பாங்கன்னா H1க்குள்ளே தான் இந்த HTML இன்ஜெக்ஷன் வரும். ஏன்னா இது நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருந்துச்சுல்ல. வேணா நான் இது உங்களுக்கு பேஜ் சோர்ஸில் காட்டுறேன். ஓகே, லைக் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம்ல. ஸோ இது அப்படியே நான் இதில் செக் பண்ணி பார்க்குறேன். Ctrl F கொடுத்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அவங்களே பேக் எண்டில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க. இது பேக் எண்ட் ஒரிஜினல் கோட். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களே H1 டேக்கில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நானும் என்னோட இன்புட்டை H1 டேக்கில் கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா அது ஹெட்டிங்காக மாறி இருக்கு. ஆனால் ரியல் டைமில் ஒரு அப்ளிகேஷனில் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு இன்புட் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்டேருந்து இன்புட் வாங்கும்போது அப்ளிகேஷன் சைடில் நம்ம கொடுக்குற இன்புட்டை அதை வேலிடேட் பண்ணணும். ஸோ என்ன மாதிரி இன்புட் உள்ளே வருது, என்ன மாதிரி ஸ்ட்ரிங்ஸ் உள்ளே வருது, ஏதாவது தேவையில்லாமல் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வருதா, ஸோ எந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம் நான் பிளாக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயம் எல்லாமே ஆக்சுவலாக ப்ராப்பராக சானிடைஸ் பண்ணணும். ஆனால் இந்த இடத்துல இது ஆக்சுவலாக சானிடைஸே பண்ணலை. ஸோ அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா லைக் இதுவே வேறு ஏதாவது ஒரு இன்புட் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா அட்டாக்கர் ஒன்றுமே இல்லை, இந்த மேலே இருக்க லிங்க்கை அப்படியே எடுத்து விக்டம் கிட்ட ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிகாஸ் இதுக்குள்ளே தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ணியிருக்க ஸ்கிரிப்ட் இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா H1ல் லவ் மேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ இந்த பர்டிகுலர் லிங்க்கை நான் யாருக்கிட்டாவது கொடுத்து அந்த லிங்க்கை அவங்க ஓப்பன் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சேம் இந்த இன்ஜெக்ஷன் அவங்களோட ப்ரௌசர் சைட்லையும் நடக்கும். ஓகே, ஆனால் இது ஒரு டைம் தான் நடக்கும். ஓகே, அவங்க ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க சைடில் இந்த ஸ்கிரிப்ட் ப்ரௌசரில் இன்ஜெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இந்த மாதிரி லவ் மேன் சொல்லிட்டு ஒரு வாட்டி தான் உங்களுக்கு காமிக்கும். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, லைக் இப்போ ஆல்ரெடி இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்களா, இப்போ நான் திருப்பியும் அதே பேஜ்க்கு நான் திருப்பியும் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். பார்த்தா அது இருக்காது. ஓகே, லைக் ஓகே சாரி, திருப்பி நான் அதே பேஜுக்கு நான் ஃப்ரெஷ்ஷாக போகிறேன். பார்த்தீங்கன்னா அது இருக்காது. ஓகே, பிகாஸ் அது ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் தான். ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கெட் மெத்தட் பேஸில். பிகாஸ் நம்ம கொடுத்த இன்புட் எல்லாமே URL பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ இது ஆக்சுவலாக நம்ம ப்ரௌசர் வழியாக தான் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நம்ம பப்சூட் வழியாக கூட நம்ம இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம பண்ணலாம். ஓகே, ஒரு வாட்டி பப்சூட் வழியாக நம்ம பார்த்துடலாம். ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ப்ரௌசரை நான் இது கூட இன்டர்செப்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ராக்ஸி இன்டர்செப்ட் ஆனில் இருக்குது. என்னோட இதை போய்ட்டு நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ 1 செகண்ட். ஓகே, ஸோ லெட்ஸ் சே ஜஸ்ட் லைக் சேம் திங் லைக் லவ் மேன் ப்ராக்ஸி. ஓகே, கொடுத்துட்டு நான் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துறேன். இப்போ என்னோட பப்சூட்க்கு போகிறேன். ஸோ இது நம்மளோடது கிடையாது. ஸோ இது நான் சென்ட் பண்ணிடுறேன். ஸோ இதுவும் நம்மளோடது கிடையாது, சென்ட் பண்ணிடுறேன். இது ஃபயர்ஃபாக்ஸ், ஸோ கிடையாது, இதுவும் கிடையாது. ஓகே, ஸோ மெனி ரெக்வஸ்ட். யா, இதை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்மளோட
கொடுத்துருக்க இன்புட் எல்லாமே இங்கே பாஸ் ஆகுது. ஸோ ஆக்சுவலாக நான் அப்போ என்ன பண்ணலன்னா இங்கே இருக்க இன்புட்டில் வந்து நான் டேரெக்டாக இந்த இடத்துல h1 டேகை நான் கொடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் h1 டேகை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ h1 அண்ட் ஸ்லாஷ் h1 வச்சு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ப்ராக்ஸிக்கும் அதே கொடுக்கலாம். ஓகே, லைக் h1 ஸ்லாஷ் h1 ஓகே கொடுத்துட்டு இப்போது ஃபார்வர்ட் பண்ணிடலாம் சர்வரை நோக்கி. ஓகே, இப்போ இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ போய் பார்த்தேன்னா என்னோட ரெண்டு இன்புட்டுமே வந்து ஆக்சுவலாக இன்ஜெக்ட் பண்ணியிருக்கு. ஓகே, கொடுத்துருக்க ரெண்டு இன்புட்டையுமே எடுத்துக்கிட்டு பேக்எண்டில் ஸ்கிரிப்ட் இருக்கிற பேக்எண்டில் இருக்கிற அந்த HTML டேகை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஸோ அதை அப்படியே ப்ராசஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மெத்தட் மூலிமா ஈஸியாக நம்மளால் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் HTML ஸ்கிரிப்ட்ஸை வந்து நம்மளால் உள்ளே இன்ஜெக்ட் பண்ண முடியும், HTML டேக்ஸை. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் HTML டேக்ஸை நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அட்டாக்ஸை நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியுது. ஸோ இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வேறு என்ன மாதிரி ஒரு அட்டாக்கை நம்ம பர்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லைக் நம்ம வந்து ஒரு விக்டமை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம். வேறு பேஜ் டிஃப்ரெண்ட் பேஜ்க்கெலாம் நம்ம ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த இதுவே எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இது நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது திருப்பியும் கெட்டில். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்குது. இப்போ வந்து நான் வேறு என்ன ஒரு டேக் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து நம்ம அந்த ஒரு லிங்க் மாதிரி நம்ம ஒரு கிரியேட் பண்ணலாம், ஒரு கிளிக்கபிள் டெக்ஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஸோ வென் அந்த கிளிக்கபிள் டெக்ஸ்ட்டை வந்து விக்டம் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களை ரீடைரக்ட் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி டைப்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட்ஸும் நம்ம உள்ள இன்ஜெக்ட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு h1 டேக் ஓகே ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு இதில் எழுதிடுறேன் ஸோ தட் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு டெக்ஸ்ட் பேடில் எழுதிடுறேன். ஓகே, ஸோ என்ன ஸ்கிரிப்ட் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு h1 டேகு, அதுக்குள்ளே வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு a டேக் யூஸ் பண்ணேன், AHREF. ஓகே, ஸோ இதுக்குள்ள நான் வந்து https://www.google.com அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இந்த டேகுக்கு வெளியில் நான் என்ன பண்ண போகிறேன்னா லவ் மேன் அப்படின்னு சொல்லி ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். அண்ட் ஃபைனலாக வந்து நான் இந்த டேகை வந்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், a டேகை. அண்ட் ஃபைனலாக h1 டேகையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, சாரி, a டேக் க்ளோஸ் பண்ணலை. அண்ட் h1 டேகையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ ஓகே, ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்கிரிப்டை தான் நம்ம இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நான் இதை பண்ணுறேன்னா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணிடுறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, கீழே வந்து ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துட்றேன். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ நான் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேன், என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து h1 டேகில் வந்து இந்த லெஃப்ட் மேன் சொல்லிட்டு வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட இது மாறுது பார்த்தீங்களா, மவுஸ் பாயிண்டர் மாறுது பார்த்தீங்களா, விச் இஸ் நான் கிளிக்கபிளாக இதை மாற்றிருக்கேன். ஓகே, பாருங்கள், இது மேலே நான் வைக்கும்போது கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா google.com அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டுது. ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக என்ன google.comக்கு ரீடைரக்ட் பண்ண வைக்குது. ஓகே, ஸோ எதுக்காக நான் இந்த ஒரு பர்டிகுலர் அட்டாக்கை வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன்னா ரியல் டைமில் அட்டாக்கர்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை வந்து இந்த மாதிரி ஒரு லிங்க்கில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த லிங்க்கை நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஓகே, இது வந்து ரியல் டைமில் வந்து அட்டாக்கர் எப்படி ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு HTML இன்ஜெக்ஷன் உள்ள ஒரு வல்னரபிள் இன்புட் பாயிண்ட் ஒன்று கிடைக்குது ஒரு அட்டாக்கருக்கு. ஓகே, அட்டாக்கர் என்ன பண்ணுவார்னா உடனே வந்துட்டு அவங்களுக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து இந்த மாதிரி மெத்தட் மூலிமா இன்ஜெக்ட் பண்ணி ஏதாவது இடத்துல வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி வச்சுருவாங்க. ஓகே, லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு ப்ராடக்ட் இருக்குது. ஓகே, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ட் டிரைவ்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, அது வந்து விலை வந்து 5000 rupees. ஆனால் அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அது பக்கத்தில் ஏதாவது இன்புட் ஃபீல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஓகே, அந்த இன்புட் ஃபீல்டில் வந்து அட்டாக்கர் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்குள்ளே சில ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி HTML டேகை வந்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி ஸோ ஃபார் ஸ்பெஷல் ஆஃபர் கிளிக் த லிங்க் பிலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த மாதிரி ஒரு கிளிக்கபிள் டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருவாங்க. ஓகே, நம்மளும் என்ன நினச்சிப்போம், ஓகே ஃபேஸ்புக் வந்து ஆத்தென்டிகேட்டட் சைட்டு தானே, ஸோ சாரி நாட் ஃபேஸ்புக், ஃப்ளிப்கார்ட் வந்து ஒரு ஆத்தென்டிகேட்டட் சைட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெரியாமல் அந்த லிங்கை கிளிக் பண்ணுறாங்க. கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுது, அட்டாக்கர் சொல்லியிருக்க அந்த ஃபேக்கான ஒரு பேஜுக்கு தான் ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனில் வந்து எப்போ ஒரு அப்ளிகேஷனில் ஒரு இன்புட் வாங்கினாலும் அந்த அப்ளிகேஷன் வந்து அது ப்ராப்பராக அந்த இன்புட்டை வந்து வேலிடேட் பண்ணணும். ஸோ வேலிடேட் பண்ணாத பட்சத்தில் இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் அட்டாக்ஸ் தான் பர்ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ நம்ம ரிஃப்ளெக்டட் பார்த்துட்டு இருந்தோம். குயிக்காக வந்து எப்படி போஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஸோ இப்போ ரிஃப்ளெக்டட் அண்ட் அதில் வந்து போஸ்ட் மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே,
ஸோ சேம் திங் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம இன்ஜெக்ட் பண்ணும்போது என்னாச்சு, எல்லாமே யூஆர்எல்ல பாஸ் ஆச்சுல. இதில் பாருங்கள், நான் ஜஸ்ட் சும்மா லெஃப்ட் மேன் அப்படின்னு சொல்லி நான் நார்மல் ஜஸ்ட் சிம்பிளாக ஒரு இது கொடுக்குறேன். கோ அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. ஆனால் நான் கொடுத்த இன்புட் எதுவுமே வந்து என்னோட யூஆர்எல்ல பாஸ் ஆகலை. ஓகே, எதுக்காக யூஆர்எல்ல பாஸ் ஆகிறது கூட வந்து ஒரு டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஒருவேளை இந்த மாதிரி யூஆர்எல் ஏதாவது ஒரு சென்சிட்டிவ் டேட்டா பாஸ் ஆகுதுன்னா அந்த டைமில் ஏதாவது ஒரு அட்டாக்கர்ஸ் வந்து மேன் இந்த மிடில் அட்டாக்கை வச்சு நம்மளோட நெட்வொர்க்கை ஸ்னிஃப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம சென்ட் பண்ணுற எல்லா யூஆர்எல்ஸுமே எல்லா டேட்டாஸுமே அட்டாக்கரும் பார்க்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து யூஆர்எல்ல என்னென்ன மாதிரி டேட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அட்டாக்கர் சைடும் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே, அதனால தான் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மெயினாக லாகின்ஸ்க்கு எல்லாமே வந்து யூஆர்எல்ல யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து எப்பவுமே சென்ட் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரு போஸ்ட் டேட்டா மூலியமாக தான் சென்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் டேட்டானா எப்படி சென்ட் ஆகும், நமக்கு சென்ட் பண்ணுற இப்போ நம்ம கொடுத்துருக்க டேட்டா வந்து எப்படி சர்வருக்கு சென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பாடியில் தான் சென்ட் ஆகும். ஓகே, ஸோ நார்மலாக ஓகே இப்போ பாடியில் வந்து சென்ட் ஆகுது. எப்படி நான் அந்த இடத்துல வந்து ஒரு HTML வல்னரபிள் HTML டேக்ஸை வந்து நான் இன்ஜெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இங்கே ஒரு இன்புட் டேக் இருக்குது. பட் இல்லாத பட்சத்தில் ஏதாவது நம்மளுக்கு இல்லாத பட்சத்தில் எப்படி நம்ம வந்து ஒரு HTML இன்ஜெக்ஷன் நம்ம பர்ஃபார்ம் பண்ணுறது போஸ்ட் டேட்டாவில் அப்படின்னும் போது நம்ம பர்ப் சூட் தான் யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் வந்து லெஃப்ட் மேன் அண்ட் ப்ராக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராமீட்டர் பாக்ஸ் ஆகுதுன்னே வச்சுக்கலாம். ஓகே, நான் இப்போது ஓகே இது வேண்டாம். ஓகே, ஸோ என்னோட பர்ப் சூட்டில் வந்து நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் கோ கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, எனக்கு யூஆர்எல்ல எந்த ஒரு டேட்டாவும் பாஸ் ஆகலை. பட் ஆனால் என்னோட இதுக்கு போனோன்னா போஸ்ட் டேட்டானால எனக்கு பாடியில் பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு இன்புட் வந்து இந்த இடத்துல பாஸ் ஆகுது. ஓகே, ஸோ சேம் திங் கோஸ் டு கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் ஆல்சோ கைஸ். சம்டைம்ஸ் வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு இன்புட் ஃபீல்டில் நீங்கள் கொடுக்கும்போது ஆக்சுவலாக யூஆர்எல்ல பாஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து பாடி ஃபீல்ட்லையும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், வெதர் டேட்டா வந்து போஸ்ட்டில் வந்து போகுதா, போஸ்ட் டேட்டாவாக போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இந்த விஷயம் எல்லாமே நம்ம செக் பண்ணணும்னா இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செக் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஈஸியாக வந்து வல்னரபிலிட்டி ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகே, நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி ஒரு இன்புட் ஃபீல்டில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இன்ஜெக்ஷனை வந்து நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது. எந்த இடத்துலலாம் ஒரு பேராமீட்டர் பாஸ் ஆகுதோ அங்கேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ட்ரை பண்ணி பார்க்குற பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வல்னரபிலிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது ஆக்சுவலாக சம்டைம்ஸ் நம்ம டேட்டாஸ் எல்லாமே வந்து போஸ்ட் டேட்டா மூலிமா போகும், போஸ்ட் ரெக்வஸ்ட் மூலிமா போகும். ஸோ அந்த டைமில் வந்து ஓகே டேட்டாஸ் எதுவுமே போகலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேலே தேடுவீங்க. பட் ஆனால் எல்லா டேட்டாவும் கீழே போயிட்டுருக்கோம். ஓகே, விச் இஸ் பாடியில் போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சினாரியிலும் நம்ம வந்து ப்ராப்பராக செக் பண்ணணும். இதுலேயும் சேம் திங், நான் வந்து ஒரு HTML டேக் நான் இந்த இடத்துல கொடுக்கலாம். ஸோ /h1 அண்ட் முன்னாடி வந்து ஒரு h1 டேகை நான் ஓப்பன் பண்ணிடுறேன். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா h1 தான் கொடுக்குறேன் அப்படின்னு கிடையாது. தெர் ஆர் சோ மெனி HTML டேக்ஸ் பேலோட்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் நீங்கள் எங்கே போய் நீங்கள் ஃபைன் பண்ணலாம், ஒரு HTML டேக் உள்ள பேலோட்ஸு இந்த மாதிரி பேலோட்ஸ்லாம் நீங்கள் எங்கே போய் ஃபைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த செக்ஷனோட எண்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஸோ டோன்ட் வரி. இப்போதைக்கு நான் வந்து சும்மா h1 தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். பட் ஆனால் தெர் ஆர் சோ மெனி பேலோட்ஸ், டிஃப்ரெண்ட் பேலோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ எனக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணிடுறேன், இன்டர்செப்ட் ஆஃப். இப்போ நான் போய் பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் இன்ஜெக்ட் ஆகிருக்கு. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டேட்டா. ஓகே, ஸோ போஸ்ட் டேட்டாலையும் நம்மளால் ஸ்கிரிப்டை வந்து டேக்ஸை வந்து நம்மளால் இன்ஜெக்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே கைஸ், ஸோ இது வந்து நம்ம ஆக்சுவலாக இந்த மாதிரி ஆன்லைன் வெப்சைட்ஸை கூட நம்ம தேடி பார்க்கலாம். ஓகே, ஸோ நார்மலாக நீங்கள் எங்கெல்லாம் தேடி பார்க்கலாம், இப்போ வந்து இங்கே ஒரு இன்புட் ஃபீல்டு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் வந்து டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து பார்க்குறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நான் கொடுத்தது வந்து அப்படியே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஓகே, ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, இதுக்குள்ளே ஜஸ்ட் நான் வந்து ஒரு HTML டேக் நான் போடுறேன். ஸோ h1 ஓகே, h1 பதிலாக நம்ம வந்து A டேக், அந்த ரீடைரக்ஷன் டேகை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ A ஸ்பேஸ் HREF. ஓகே, நம்ம அங்கே ஆல்ரெடி கொடுத்துருந்தோம்ல நம்மளோட டெக்ஸ்ட் பேடில். ஸோ அதே நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதையே அப்படியே காப்பி பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணி நான் வந்து கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னே என்ன ஆகுதுன்னா, நான் கொடுத்துற ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே இன்ஜெக்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா, ஸோ கொடுத்தது வந்து அப்படியே h1ல இன்ஜெக்ட் ஆகிருக்கு. அது இல்லாமல் அது ஆக்சுவலாக கிளிக்கபிளாக மாறிடுச்சு. ஸோ அட்டாக்கர் வந்து இதை வந்து கிளிக் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அவங்கள கூகுளுக்கு ரீடைரக்ட் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தட் மூலிமா நம்ம வந்து ஈஸியாக ஒரு அட்டாக்கரை வந்து ரீடைரக்ட் பண்ண வைக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்சுவலாக இது வந்து பேக்எண்டில் வந்து எப்படி பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா, எப்படி ஒரு query வந்து எப்படி பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, வெதர் கெட் மெத்தடில் போகுதா இல்லை போஸ்ட் மெத்தடில் போகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள்
பர்ப் சூட்டில் ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல டெஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். நான் இன்டர்செப்ட் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தேனே இன்டர்செப்ட் ஆகிடுச்சா? இப்போ பாருங்கள், ஆக்சுவலாக நான் கொடுத்துருக்கேன் இது வந்து எதில் பாஸ் ஆகுது? போஸ்ட் மெத்தட் மூலிமா. ஓகே, ஸோ அப்போ நான் கொடுக்குற இன்புட் எல்லாமே இங்கே தான் பாஸ் ஆகுது. ஸோ நம்ம இங்கே வந்துட்டு நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆக்சுவலாக இன்ஜெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அந்த ஹெச்ஆர்இஎஃப் நான் இங்கே கொடுக்குறேன், நாங்கள் காப்பி பண்ணது. இதை கொடுத்துட்டு நான் ஃபார்வர்ட் அப்படின்னு கொடுத்து இன்டர்செப்ட் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ போய் பார்த்தோன்னா எனக்கு ஸ்கிரிப்ட் ரெடி ஆகிடும். ஓகே, இதை நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு கூகுளுக்கு ரீடைரக்ட் பண்ணிவிடும். ஓகே, ஸோ அட்டாக்கர் வந்து ரியல் டைமில் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க ரியல் டைமில். ஓகே, ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு HTML இன்ஜெக்ஷனை நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே ரிஃப்ளெக்டட் தான் கைஸ், ஒரு டைம் எக்ஸிக்யூஷன் தான். இப்போ பாருங்கள், நான் திரும்பியும் பேக்கில் வரேன். ஓகே, பேக் இந்த சென்ஸ் இங்கே நான் போயிட்டேன். ஓகே, இப்போ நான் திருப்பியும் அந்த சைட்டுக்கு நான் வரேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பியும் டெஸ்ட் PHP அந்த சைட்டுக்கு நான் திருப்பியும் அதே சைட்டுக்கு வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா இருக்காது, நான் இன்ஜெக்ட் பண்ணது இருக்காது. பிகாஸ் இது வந்து ஜஸ்ட் ஒன் டைம் எக்ஸிக்யூஷன் தான். அதனால தான் இது வந்து ரிஃப்ளெக்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்டர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு வல்னரபிலிட்டி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிஃப்ளெக்டட் பேஸ் தான் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம இந்த ரிஃப்ளெக்டட் மேலே தான் நம்ம அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது இது மேலே தான். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். தேங்க்யூ.